ஐயனார் துணை சரியில்லை. அடுத்து வர எபிசோடில் நம்ம சேரன் இருந்துட்டு சந்தாவோட கழுத்தில் தாலி கட்ட போகிற அந்த நேரத்தில் பல்லவனோட அம்மா எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல, தாலியை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட கையை தள்ளி விட்டுறாங்க. இதை எல்லாரும் பார்த்த உடனே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. பல்லவன் ஒரு பக்கம் அம்மானு சொல்லிட்டு போகுமோ, அங்கே நில்லுடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முதல்ல நான் யார் என்னன்னு உனக்கு தெரியுமா, சந்தா தான் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கு அடுத்ததா சந்தா என்னுடைய பொண்ணுடா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்திருந்தா என் பொண்ணு காலத்தில் நீ தாலி கட்டியிருப்ப அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்காங்க. சந்தா இருந்துட்டு அம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. இவங்களை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீங்கள் சொல்கிற மாப்பிள்ளையை என்னால் கல்யாணம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு அவங்களுடைய அம்மா ரொம்பவே கோவப்படுறாங்க. பல்லவன் இருந்துட்டு அப்படின்னா நீங்கள் என்னுடைய அக்காவா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகவும், அதுக்கடுத்ததான் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எங்கள் வீட்டு மாப்பிள்ளை வந்துடுவார், வந்த உடனே சந்தாவோட கழுத்தில் அவர் தான் தாலி கட்ட போகிறாரு, மரியாதையாக உயிர் மேலே ஆசை இருந்தால் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்ற மாதிரி மிரட்டிகிட்டு இருக்காங்க. இதை நடேசன் பார்த்துட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க. இனி இத்தனை தடைகளை மீறி நம்ம சேரன் நம்ம சந்தாவை கல்யாணம் பண்ண போகிறாங்களா இல்லையான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.